சாதாரணமா யாராவது நம்மள துரத்துனாவே பதறி அடிச்சுட்டு ஓடுவோம். இதுல ஒரு பேயே துரத்துச்சுன்னா உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட மாட்டோம். ஆனா அப்படி துரத்துற பேய்க்கு மூளையே இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் பேய்கிட்ட மனுஷன் ஒருத்தர் சிக்குனா அவன் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. ஒரு ஊர்ல ராஜான்ற ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். பேர்ல ராஜாவா இருந்தாலும் பரம ஏழை. காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகு வித்து வர்ற காசுதான் அவனோட ஒரு நாள் வருமானம். ஒரு நாள் எப்பவும் போல காட்டுல விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். விறகு வெட்டி முடிச்சிட்டு அடுக்கிட்டு திரும்பி பார்க்கறப்போ பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல தேன்கூடு ஒண்ணு தொங்கிட்டு இருந்தது. ஆட, நல்ல பெரிய தேன்கூடா இருக்குதே. இதை எடுத்துட்டு போய் சந்தையில வித்தா நல்ல காசு கிடைக்கும். ஆனா உயரம் தான் மரத்தினோடது கொஞ்சம் அதிகமா இருக்குது. என்கிட்ட இருக்கிற கயிறு வேற இவ்வளவு தூரம் ஏறுறதுக்கு ஆகாது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டெல்லாம் கேட்டோம்னா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி வரும். பேசாம வீட்ல இருக்கிற நாரை வச்சு நம்மளே கயிறு திரிச்சறது தான் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கயிறை திரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா காலையிலத்துக்குள்ள கயிறு திரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கயிறு கோடாரியோட சேர்த்திட்டு காட்டுக்கு போறான். இப்போ அந்த மரத்துக்கிட்ட கயிறை சரி பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் பக்கத்துல இருந்த குளத்துல இருந்து சலபுல சலபுலன்னு ஒரு சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த குளத்துக்குள்ள இருந்து பேய் ஒண்ணு வெளியில வந்துச்சு. பதறாதீங்க பதறாதீங்க, அது நீங்க பதற அளவுக்கு ஒண்ணும் பயங்கரமான பேயெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ராஜாவுக்கு பேய பார்த்தனையும் ஒரே பதட்டம். பேய் வேற, யாருப்பா நீயே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் கயிறை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டுச்சு. ராஜாவோ பேய்கிட்ட தேன் கூட பத்தி சொன்னா எங்க தேனை தான் எடுத்துக்குமோன்னு சொல்லிட்டு ஆ இங்க இருக்க குளத்தை கட்டி தூக்கிட்டு போலான்ட்டு தான் அப்படின்னு சொன்னானா. அந்த பேய்க்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. எப்பவுமே யார் எதை சொன்னாலும் நம்பிரும். அதனால பயந்துட்டு குளத்துக்குள்ள போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. மா, மேல ஒரு மனுஷன் நம்ம இருக்க குளத்தை கட்டி தூக்கிட்டு போயிருவானாமாமா, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு பதறிக்கிட்டே சொல்லுச்சு. அம்மா பேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அதனால அவங்களோ பதறாத பதறாத, அவன்கிட்ட போய் ஒரு பந்தயம் வைகி, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த குளம் சொந்தம். இல்லாதவங்க இந்த குளத்து பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பேயும் அம்மா சொன்ன அதே கதைய வந்து நம்ம ராஜா கிட்டயும் சொன்னுச்சு. ராஜாவும் எனக்கு ஒரு நாள் தவணை வேணும், அதனால நாளை காலையில வந்து பந்தயத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். காலையில வர்றப்போ எதுக்கும் தேவைப்பட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு வெடியையும் கையில எடுத்துட்டு வந்தான். பேய் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா அதை எரிஞ்சிட்டு ஓடிடலாம் இல்லையா, அதுக்காக. காலையில வந்தனிமே பேய் 3 போட்டிகளையும் வரிசையா சொல்ல ஆரம்பிச்சிச்சு. முதல் போட்டி யார் அதிகமா சத்தம் போடுறாங்க அப்படிங்கறத பத்தி தான். இத கேட்டனையும் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவன் கையில தான் வெடி இருந்ததே. பேயோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு கத்துவோம். ஏன்னா பக்கத்துல இருக்கப்ப பயங்கர சத்தமா இருந்தா நீ பயந்துக்கு வெள்ள பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முதல்ல மரத்துக்கு பின்னாடி நின்னு கத்துச்சம்மா. அப்படியே ராஜாவுக்கு காதெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. பேயோ ராஜா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, கத்து அப்படின்னு சொல்லுச்சு. ராஜாவோ கையில இருந்த தீக்குச்சிய வச்சு வெடிய பத்த வச்சு ஒரு ஓரமா தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த வெடியோ டும் அப்படின்னு வெடிச்சிருச்சு. அந்த வெடிச்ச அதிர்வுக்கு பறவைங்க எல்லாம் அங்க இருந்து படபடன்னு ரெக்கை அடிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குட்டி பேய்க்கே பயம் வந்துருச்சு. ஐயோ, என்ன இவ்ளோ சத்தமா இருக்கு, பறவைங்களே பதறி ஓடுதே, அப்பா அப்படின்ட்டு பயந்துகிட்டே ராஜா கிட்ட ஒத்துக்குச்சு. முதல் போட்டியில நீ தான் ஜெயிச்ச, இரு இரு அடுத்த போட்டியில உன்னை நான் தோக்கடிக்கிறேன். இந்த போட்டி என்ன தெரியுமா, ஓட்டப்பந்தயம், தயாரா அப்படின்னு கேட்டுச்சாமா. ராஜாவோ ஓட்டப்பந்தயத்துக்கு நான் தயார், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட தம்பிய தோக்கடி, அதுக்கப்புறம் நான் உன் கூட பந்தயத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னானம்மா. சரி, யார் உன்னோட தம்பி அப்படின்னு கேட்டுச்சு. ஆ, காட்டுல இருக்குதுல்ல கலைமான், அதுதான் என் தம்பி. போ, போய் போட்டிக்கு அண்ணன் கூப்பிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னுமே பேய் சந்தோஷமா போச்சு. மனுஷங்களோட தம்பியெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க எல்லாம் போட்டியில ஜெயிச்ச மாதிரிதான் அப்படின்ட்டு போய் கலைமான் மேய்ஞ்சுகிட்டு இருந்த கலைமான் கிட்ட நின்னுச்சாமா. கலைமான பேய் கூப்பிட்ட அடுத்த நொடி
இத பார்த்தனே பயந்துருச்சு. பேயிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னு ஓடிருச்சு விருக்குன்னு. மான் ஓடுற ஓட்டத்துக்கு யாராவது போட்டி போட முடியுமா சொல்லுங்க? குட்டி பேய்க்கு இப்பவும் பயம் வந்துருச்சு. என்ன பந்தயத்துக்கு கூப்பிடுறதுக்குள்ளேயே இந்த வேகத்துல ஓடுறானே! இதுல இவன பந்தயத்துக்கு கூப்பிட்டா எந்த வேகத்துல ஓடுவான்? ஐயய்யோ! இவன்ட்டயே போட்டி போட்டு ஜெயிக்க முடியலையே! இதுல இவன் அண்ணன்ட்ட நான் எங்க ஜெயிக்கிறது? 2வது பந்தயமும் போயிருச்சு போலயே! அப்படின்ட்டு வந்து ராஜா கிட்ட உன் தம்பி ஜெயிச்சுட்டான். அதனால 2வது போட்டியிலயும் நீ தான் ஜெயிச்ச. இரு இரு கடைசி போட்டியில உன்னை தோக்கடிக்காம நான் விடவே மாட்டேன். நான் யார் தெரியுமா? அப்படின்னு கேட்டுச்சாமா. அதான் 2 போட்டியில பார்த்துட்டனே நீ யாருன்னு. முடிஞ்சா கடைசி போட்டியில ஜெயிச்சுட்டு அப்புறம் இத நீ பேசு அப்படின்னு ராஜா சொன்னானா. சரி கடைசி போட்டி மல்யுத்தம். நம்ம 2 பேத்துக்குள்ள யார் பலசாலின்னு முடிவு பண்றது அப்படின்னு சொல்லுச்சாமா. யார் பலசாலின்னு தானே? போன தடவை என் தம்பிய பார்த்த, இந்த தடவை என் நண்பனோட போட்டி போடு. அவன்ட்ட ஜெயிச்சிட்டேன்னா நான் உன் கூட பந்தயத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னானா. சரி யார் உன் நண்பன் அப்படின்னு கேட்டுச்சாமா. காட்டுக்கு நடுவுல ஒரு யானை ஒண்ணு நின்னுட்டு இருக்கும் பாரு, அதுதான் என்னோட நண்பன். இந்த குட்டி பேயோ இந்த தடவையாவது கண்டிப்பா ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு போய் அந்த யானைய பாக்குது. ஆனா அந்த குட்டி பேய்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அது மதம் புடிச்ச ஒத்த யானை. சரியான கோவத்துல இருந்தது. அந்த வெறிகொண்ட யானைக்கு மரத்தை புடுங்கி போடுறதுல சாதாரணமா இருந்தது. பேய் கூப்பிட்ட அடுத்த நொடி மரத்தை புடுங்கிட்டு திரும்பிச்சு. துதிக்கையில மரத்தை வேரோட புடுங்கறத பார்த்தனையும் குட்டி பேய்க்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ மரத்தையே இத்தாச்சோடு இருக்கிறத புடுங்குறானே, இவன் கூட எல்லாம் நான் போட்டி போட்டு ஜெயிச்சேன்னா ஜெயிக்க முடியுமா என்னால? செத்ததுக்கு அப்புறம் பேயா இருக்கேன், இனி பேயா இருந்து செத்தா என்ன ஆவான்னு தெரியலையே அப்படின்னு நடுங்கிட்டே ஓடி வந்துருச்சு. ஓடி வந்துட்டு குளத்துக்குள்ள இருக்க அவங்க அம்மாட்ட போய், அம்மா அம்மா இந்த மனுஷன் கூட போட்டி போட்டது தப்பா போச்சும்மா. 3 போட்டியிலயும் அவனே ஜெயிச்சுட்டான். என்ன பண்றதும்மா? குளத்த விட்டு நம்ம போகணுமா? அப்படின்னு அழுதுகிட்டே புலம்பிச்சாம்மா. பதறாத பதறாத இரு. மனுஷன் தானே, அவனுக்கும் ஆசை எல்லாம் இருக்கும். அவன்ட்ட போய் கேளு. உனக்கு ஏதாவது நான் செய்யறேன், இந்த குளத்த எங்களுக்காக விட்டுருன்னு சொல்லிட்டு அப்படின்னு அம்மா பேய் சொல்லுச்சாமா. குட்டி பேயோ, ராஜா ராஜா எங்களுக்கு இந்த குளம் ரொம்பவே வேணும்ப்பா. நான் இங்கதான் பல வருஷமா இருக்கேன். எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுச்சாமா. பேய்க்கு மூளை இல்லைன்னு புரிஞ்சுகிட்ட ராஜாவோ, மரப்பெட்டி கொண்டு வந்திருக்கேன். அது வழியா எனக்கு பொற்காசுகளை தந்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொன்னானாமா. சரி இரு இவ்வளவுதானே, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ள போச்சாமா. அது போன அடுத்த நொடி ராஜாவோ ஒரு நல்ல பெரிய குழியா பறிச்சு அது மேல இந்த பெட்டியையும் வச்சுட்டான். குளத்துல இருந்து வந்த பேயி தங்கிட்ட இருந்த மூட்டையில இருந்து பொற்காசுகளை அந்த பெட்டிக்குள்ள கொட்டுது. ஆனா எவ்வளவு கொட்டினாலும் அந்த பெட்டி நம்பவே மாட்டேன்ருச்சு. சரி இருப்பா, நான் போய் கடைசியா இன்னொரு மூட்டையை எடுத்துட்டு வர்றேன், இதுக்காவது நம்புதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைசி மூட்டைய வந்து கொட்டினையும் ஒரு வழியா அந்த பெட்டியும் நம்பிருச்சு. இந்த பெட்டியோட என்னையும் கொண்டு போய் என் வீட்டுல விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறியா? நானும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், நீ ஏன் என்ன இனிமே தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு ராஜா சொன்னான். பேயும் சரின்னு தலையாட்டிட்டு ராஜாவை அந்த பெட்டி சாக்கோட கொண்டு போய் விட்டுருச்சு. இதுக்கப்புறமா ராஜா பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான குதூகலமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.